ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தாய் மாமன் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ வந்து அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மாயாண்டியோட ஒட்டுமொத்த குடும்பத்தையும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருந்த நம்ம பூங்கொடிக்கு இன்றைக்கி நடந்த சம்பவம் பயங்கர ஆச்சரியத்தை கொடுத்துருக்கு. அதாவது அவ்வளோ பெரிய மனுஷன், ஊரில் இருக்கிற எல்லாருமே மாயாண்டியை பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி வணக்கம் வணக்கம்னு சொல்லி அப்படி போற்றி அவங்கள புகழ்ந்து பாடுவாங்க. ஆனால் அப்போ கூட அத்தனை பேர் முன்னாடியும் அவங்க வீட்டு ஆள் ஒருத்தர் தப்பு பண்ணதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு அவரால் எப்படி அந்த சபையில் மன்னிப்பு கேட்க முடிஞ்சதுன்னு பூங்கொடிக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது. அதே நேரத்தில் பூங்கொடிக்கிட்டேயும் இனிமேல் இந்த வீட்டில் இந்த மாதிரி நடக்காது, தயவு செஞ்சு வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிட்டு பூங்கொடியை உள்ளே போக சொல்லிட்டு அதுக்கப்புறம் நல்லாவே கேட்டு விட்டுட்டாங்க தெய்வானையை. அதாவது அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே சம உரிமை கொடுக்கணும், யாருமே ஒரு வேளை தப்பே பண்ணிட்டாலும் கூட அதுக்கான தண்டனை எப்படி கொடுக்கணுமோ அப்படி தான் கொடுக்கணுங்கிற மாதிரி. அழகர்லாம் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணார், பூங்கொடியை கடத்தி அதுவும் ஒரு நைட்டு ஃபுல்லாக கூட வச்சுட்டு இருந்துட்டு கூட்டிகிட்டு போய் அந்த வீட்டில் விட்டு இதுக்காக தான் கடத்தினேன்னு ரொம்ப கெத்தாக நினச்சிக்கிட்டு நம்ம பேச்சுக்கிட்ட சொல்லிட்டு வந்ததெல்லாம். ஆனால் அதுக்கு அவங்க அருவாமணியை எடுத்து கழுத்தில் வச்ச விஷயத்த கூட இப்போ வரைக்கும் அவர் யார்கிட்டையும் சொல்லாமல் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தார். வீட்டில் இன்னமும் நம்ம மாயாண்டிக்கோ நம்ம மீனாட்சிக்கோ கூட இந்த விஷயம் தெரியாது. ஃபைனலாக பூங்கொடியை அவரே கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் அந்த பிள்ளை நம்ம வீட்டில் வந்து இருக்குது அப்படின்னா அது என்ன கோணத்தை வேணால், அதாவது எந்த ஒரு கோணத்தை வேணால் நம்மளை பார்க்கட்டும், பட் நம்ம ஏன் அப்படி நடந்துக்கணும், அந்த பிள்ளை நம்மளை அவ்வளோ கேவலமாக நினச்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்மளும் அந்த மாதிரி நடந்துக்கணுமாங்கிற மாதிரி தான் மாயாண்டி நினைக்கிறாரு. இங்கன்னு இல்லை, எங்கேயுமே அப்படி தான், தன்னை போல தான் பிறரையும் அவர் நேசிப்பார். அந்த மாதிரி குணம் உள்ளவர். பூங்கொடிக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கானா, இதை வந்து அவங்களால நம்பவே முடியல. பென்னி என்ன பண்ணுறாரு, எல்லாரும் உள்ளே போனதுக்கப்புறம் சியா பேசாமல் பேச்சியை உள்ளே விடுங்க, இந்த மாதிரி பூங்கொடியை உள்ளே விட்டுட்டோம் அப்படின்னு ஃபோன் பண்ணி சொல்லிடவா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் சொல்லணும்ல, இல்லாட்டினா பேச்சு உள்ளே கூப்பிட மாட்டான் அந்த மஞ்சள் மேலே அப்படின்னு மாயாண்டி கோவப்படுறாரு. உடனே நம்ம பென்னி இருந்துட்டு நம்ம பேச்சுக்கு கால் பண்ணுறாங்க. அவங்க ஃபோன் எடுக்கல. ஆக்சுவலாக ஃபோன் வந்து அவங்க உள்ளே வச்சுருக்காங்க, வெளியே நிற்க வச்சுருக்காங்க அவங்கள. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு பேசாமல் சுடலைக்கு கால் பண்ணி சொல்லிடலாம் அப்படின்னு பென்னி ஒரு யோசனை கொடுக்குறாரு. அதுவும் சரிதான் அப்படின்னு மாயாண்டி சொல்லவும் பென்னி வந்து சுடலைக்கு கால் பண்ணுறாங்க. அவர் அட்டன் பண்ண உடனே என்ன தெரிச்சு ஓடி இருப்பாரே உங்கள் அண்ணன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கலாய்ச்சிட்டு இருக்காரு. இப்போ என்ன உனக்கு பிரச்சனை, அதான் விஷயத்த சொல்கிறதுக்காக கால் பண்ணோம், பேச்சியை உள்ளே விட்டுடுங்க, ஏன்னா பூங்கொடியை உள்ளே கூட்டிகிட்டு போயாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பயம் இருக்கணும்ல அப்படின்னு கலாய்ச்சிட்டு இருக்காரு. நீ பேசாமல் மஞ்சமலைக்கிட்ட ஃபோனை கொடுக்குறியா அப்படின்னு கேட்குறாங்க. மாயாண்டி இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் வேணாம் பண்ணி அவங்ககிட்ட சொல்லிட்டீங்கல்ல, அதுவே போதும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே, உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் பூங்கொடிக்கே ஃபோன் பண்ணி கூட பேசிக்கோங்க, ஆனால் பேச்சியை உள்ளே விட்டுடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இப்போது உடனே ஏன் சொல்லணும், கொஞ்சம் நேரம் வெளியே நிற்கட்டும்னு ராசத்தி நினைக்கிறாங்க. அந்த நேரத்தில் நம்ம பூங்கொடி ரொம்ப குழப்பமாக இருந்துச்சு அவங்களுக்கு. அதனால அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக அவங்க அப்பாவுக்கு மஞ்சமலைக்கு கால் பண்ணுறாங்க. அவர் அட்டன் பண்ணிவிட்டு சொல்லுத்தா எப்படி இருக்கிற, வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்களா இல்லையா, என்ன நடக்குது அங்கே அப்படின்லாம் கேட்குறாங்க. அப்பா நான் வீட்டுக்கு வந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ போட அப்படியாத்தா அப்படின்றாரு. என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன், முதல்ல அங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. அப்பா இங்கே நடக்கிறது எல்லாமே எனக்கு ஒரு மாதிரி புரியாத புதிராக இருக்குது அப்படின்றாங்க நம்ம பூங்கொடி. என்னம்மா சொல்கிற அப்படின்னு அவர் கேட்குறாரு. அட ஆமாப்பா, நான் இன்னைக்கு காலையில் கிளம்பும் போதே எல்லாருக்கிட்டையும் மூஞ்சில் அடித்த மாதிரி தான் பேசிட்டு போனேன். எனக்கு அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, என்ன இருந்தாலும் பெரியவங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுக்கணும்னு நினச்சா என்னை படிக்க போக வேண்டாம்னு சொன்னாங்க. முக்கியமான எக்ஸாம் இருக்குது, நான் போய்தான் ஆகணும்னு சொல்லி கிளம்பி போயிட்டேன். அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். திரும்பி வரும்போது அந்த வீட்டில் நந்தினின்னு ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணோட அம்மா இருக்காங்கல்ல, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிற தெய்வானன்னு, சொல்லு அப்படின்றாரு. அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமாப்பா, என்னை வெளியே தள்ளி இனிமேல் இந்த வீட்டுக்குள்ளே நீ வரவே கூடாது, காலையில் யாரையும் மதிக்காமல் போன இல்லடி அப்படின்னு சொல்லி கதவை சாத்திட்டாங்க. நானும் எவ்வளோ நேரம் நிற்கிறது, 2 மணி நேரம் நின்னேன்ப்பா. அதுக்கப்புறம் என்னால் நிற்க முடியல. உடனே எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு, இப்போ உங்களால் உள்ளே விட முடியுமா முடியாதான்னு கேட்டேன். முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ சரின்னு சொல்லி நீதி வேண்டும்னு ஒரு போர்டை ரெடி பண்ணிக்கிட்டு வெளியே வாசலில் போய் உட்காந்துக்கிட்டேன்ப்பா. போகிற வரவங்கெல்லாம் என்னன்னு கேட்டாங்க. நடந்த விஷயத்த சொன்னேன். அதுக்கப்புறம் யார் என்னை வெளியே அனுப்புனாங்களோ அவங்களே என்னை கூப்பிட்டதான் வருவேன்னு சொன்னேன். எல்லாரும் முன்னாடியும் அந்த மாயாண்டி இருக்காரே, அவர் மன்னிப்பு கேட்டார். என்னால் அதை நம்பவே முடியலப்பா. மன்னிப்பு கேட்டதும் இல்லாமல் என்னை உள்ளே போன்னு சொல்லிட்டாரு. நான் போயிட்டேன்னு நினச்சிக்கிட்டு அவங்க வீட்டு ஆளுங்களெல்லாம் கண்டபடி திட்டினாரு. அதுவும் அந்த தெய்வான அம்மா இருக்காங்கல்ல, அவங்கள எதுக்காக இந்த மாதிரி பண்ணுற, என்ன இருந்தாலும்
இருந்தாலும் நம்ம வீட்லேயும் 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்குன்னுலாம் பேசினாரு. இதெல்லாம் என்னால் நம்பவே முடியலப்பா. உண்மையா பொய்யா? அப்பா ஒருவேளை அவங்க நல்லவங்களா இருப்பாங்களோ, நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோமோ அப்படின்னு கேட்குறாரு. மஞ்சுமலா அமைதியாக ஆயிடுறாரு. அப்பா அப்பா நீங்கள் கோச்சிக்கிட்டீங்கன்னு தெரியுது. நான் சும்மா ஒரு விஷயத்த மட்டும் வச்சு அளவிட வேண்டாம். இல்லை நான் பார்க்குறேன்ப்பா, கண்டிப்பாக அவங்களோட முகத்திரையை கிழிச்சு எறிஞ்சிட்டு தான் உங்களுக்கு மறுபடியும் நான் ஃபோன் பண்ணுவேன்னு. அதுக்கெல்லாம் டைம் எடுக்கும். சும்மா சின்ன சின்ன விஷயத்தில் அவங்கள கெட்டவங்கன்னு வெளியே காமிக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. சரியான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும், அது வரைக்கும் காத்துட்டு இருக்கணும். அது வரைக்கும்லாம் இந்த அப்பா வேலை உன்னை பார்க்காம பேசாமல் இருக்க முடியாதுதா. அதனால டெய்லி எனக்கு 2 முறை ஃபோன் பண்ணிடு. காலையில் ஒரு முறை, சாயந்தரம் ஒரு முறை, அதுவும் மதியத்துலையோ இல்லை நீ மறுபடியும் வீட்டுக்கு போகும்போது காலேஜ் முடிச்சுட்டு நான் உன்னை பார்க்க வருவேன் அப்படின்லாம் சொல்கிறாரு. சரிங்கப்பா இங்கேயே வரலாமேப்பா நீங்கள் என்னை பார்க்குறதுக்கு அப்படின்னு. தேவையில்லாத முகத்துலலாம் முழிக்க வேண்டியிருக்குமே அப்படின்றாரு. நான் இங்கேயே எல்லாரையும் பார்த்துட்டு தானேப்பா இருக்கேன். அவங்க முன்னாடி நம்ம சந்தோஷமாக இருக்கணும்ப்பா. அதுக்காகவாச்சு நீங்களும் அம்மாவும் சும்மா வாங்க என்னை பார்க்குற சாக்கில், அப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிதா, அதுக்கான நேரம் வரும்போது கண்டிப்பாக வரேன் அப்படின்னு ஃபோனை வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பூங்கொடிக்கு ஒரு விஷயம் தோணுது. அப்பா ஏதோ பண்ணேன்னு சொன்னாரே, அது என்னவா இருக்கும்னு மறுபடியும் ஃபோன் பண்ணுறாங்க. என்னத்தா இப்போ தானே ஃபோனை வச்ச அப்படின்னு கேட்குறாங்க. அப்பா நீங்கள் ஏதோ ஒரு போடு போட்டேன், அதனால தான் என்னை உள்ளே விட்டுருப்பாங்கன்னு சொன்னீங்களே, அது என்னப்பா அப்படின்னு கேட்குறாங்க. உன் அம்மாவை வெளியே நிற்க வச்சுட்டேன் அப்படின்றாரு. ஏன்பா அப்படின்னு கேட்குறாங்க. அவளை வெளியே நிற்க வச்சா தானே அந்த வீட்டு சொந்தம் இந்த வீட்டில் வெளியே நிற்குது கஷ்டப்படுதுன்னு சொல்லி என் வீட்டு பிள்ளைய அவங்க உள்ளே கூப்பிடுவாங்க. அதுக்காக அதே மாதிரி நடந்துச்சுல்ல அப்படின்னு கேட்குறாங்க. ஓ அப்படியாப்பா, சரிப்பா சரி ஓகே, ஆனால் அம்மா பாவம்ப்பா உள்ளே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதா போகிறேன் உள்ளே கூப்பிடுறேன் அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. பூங்கொடிக்கு ஒருவேளை அப்பா இந்த மாதிரி அம்மாவை வெளியே நிற்க வச்சது, அவமானப்படுத்தினது, இதனால் இவங்க நம்மளை உள்ளே விட்டாங்களா இல்லை வேறு ஏதாவது நடந்திருக்குமா அப்படிங்கிற மாதிரி பூங்கொடிக்கு மறுபடியும் குழப்பம் வந்துடுச்சு. அவங்க நல்லவங்கன்னு நினைக்க முடியல, அதே மாதிரி முழுசாக கெட்டவங்க அப்படின்னும் அவங்களுக்கு தோண மாட்டேங்குது. வர வர அவங்களாம் நல்லவங்களா இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. மீனாட்சியாச்சும் கடுப்பாக கோவமாக பேசியிருக்காங்க. ஆனால் மாயாண்டி இப்போ வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பூங்கொடிக்கு சப்போர்ட் பண்ணாமல் பேசினதே கிடையாது. பூங்கொடிக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. மற்றவங்க எல்லாரை விட பூங்கொடி தான் வசதி அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டுக்கு வந்த பிள்ளைங்கிறத தாண்டி தங்கச்சியோட பிள்ளைங்கிற பாசம் இருக்குமா அவருக்குங்கிற மாதிரிலாம் கூட அவங்களுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அழகர் வந்து ரூமுக்கு போகிறாரு. அவர் போகும்போதே ஒரு மாதிரி வெறப்பாக போகிறாரு. போயிட்டு அவர் கபோர்டை ஓப்பன் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் எதுக்கு இவன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு யோசிச்சுட்டு அப்போ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. அவர் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் எதுக்கு இவன் நம்ம பின்னாடி வரா அப்படின்னு யோசிச்சுட்டு அவள் வரான்னு தெரிஞ்சிருந்தோம் அவர் பாட்டுக்கு போயிட்டே தான் இருக்காரு. நம்ம அழகர் பார்த்தீங்கன்னா வழக்கமாக பாத்ரூமில் குளிப்பார். இப்போது கிணத்தடியில் போய் நின்று தண்ணி அரைச்சி ஊற்றி வச்சுக்கிட்டு சட்டை பனியன்லாம் கழட்டிட்டு வேட்டியோடு குளிக்கிறாரு. அதை பார்த்து உடனே ஹான்னு கத்திடுறாங்க நம்ம பூங்கொடி. திரும்பி பார்த்துட்டு இங்கே எதுக்கு வந்த அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்தது உனக்கு தெரியாதா என்ன அப்படின்னு பூங்கொடி கேட்குறாங்க. தெரியும், அதனால தான் வேட்டியோடு குளிக்கிறேன், இல்லைனா என் குளியெல்லாம் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க. ஆத்தாடி அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு ஒரே ஓட்டமாக ஓடியே போயிடுறாங்க உள்ள. இப்போது நம்ம அழகர் இருந்துட்டு அந்த பயம் இருக்கட்டும், என்ன இருந்தாலும் ஆம்பளை சிங்கம் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து தன்னைத்தானே வசதியாக பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் குளிச்சு முடிச்சுட்டு ரூமுக்கு போகிறாரு. போன உடனேயும் டோரை க்ளோஸ் பண்ணுறாரு. இப்போ எதுக்கு உள்ளே வந்த உடனே டோரை க்ளோஸ் பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. இது என்னோட ரூமு, அப்படி தான் க்ளோஸ் பண்ணுவேன், என் விருப்பம், உனக்கு என்ன போனது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தூங்கினா தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தூக்கம் வரும் அப்படிங்கிற மாதிரி போய் உட்காடுறாங்க. நம்ம தேன்மொழி வந்து கதவை தட்டுறாங்க, அண்ணே அண்ணே அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் நம்ம அழகர் போய் டோர் ஓப்பன் பண்ணுறாரு. பூங்கொடிக்கு வேற பசி. இங்கே நடந்த கலாட்டாவில் நமக்கு சோறு போடுவாங்களோ இல்லையோ, சமைச்சாங்களோ இல்லையோ அப்படிங்கிற மாதிரி குழப்பமாகவும் இருந்துச்சு. அண்ணே சாப்பிட்டியா நீ அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் நான் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன் வெளியிலேயே ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு. அண்ணி நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு. நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு தான் கேட்டேன், வேணுமா வேணாமான்னு கேட்கல அப்படின்றாங்க. நான் எங்கே சாப்பிட்ருக்க முடியும், அதான் ஈவினிங்லேருந்து போராட்டம் பண்ணவே சரியாக போச்சே அப்படின்றாங்க. சரி அப்பா உங்களை கூப்பிட்டு வர சொன்னாங்க அப்படின்றாங்க. எதுக்கு அப்படின்னு. அதை நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க அண்ணி அப்படின்ட்டு தேன்மொழி போயிடுறாங்க. போகிறதா வேணாமா, அவங்க கூப்பிட்டா நம்ம போகணுமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு ஒருவேளை ஏதாவது சமைச்சிருப்பாங்களோ இல்லை சாப்பாடு ஏதாவது கடையில் வாங்கிட்டு வந்திருப்பாங்களோ, பசிக்குதே அப்படின்னு பூங்கொடி யோசிச்சுட்டு போகிறாங்க. மெதுவாக போகும்போது அவங்க நம்ம மாயாண்டி இருந்துட்டு என்னத்தா சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை தெரியல, வீட்டில் சமையல் இருந்துச்சா இல்லையான்னு அப்படின்றாங்க. அதெல்லாம் சமையல் ஆச்சு, இந்தா சாப்பிடுவா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் எந்த பாக்ஸ்லேருந்து எடுத்து சாப்பாடு போடுறாங்களோ அதுலேருந்து இவங்க எடுத்து தான் சாப்பிட்றாங்களே தவிர தனியாக எடுத்து சாப்பிடல. என்னத்தா உனக்கு தான் தனியாக வச்சுருக்காங்கல்ல அப்படின்னு. இல்லை நீங்கள் எல்லாரும் சாப்பிட்றதையே நானும் சாப்பிட்றேன்னு. என்ன நீ உங்களுக்கு தனியாக கொடுத்தா அதில் பாய்சன் எதுவும் கலந்து கொடுத்துருப்போன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு தேன்மொழி கேட்குறாங்க. என்ன பேசுகிற அப்படின்னு மாயாண்டி கோவப்படுறாரு. சும்மாப்பா, நாங்கள் 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம், நான் உங்ககிட்ட அப்படி தான் பேச
பேசுவேன்னு. என்னதான் இருந்தாலும் அவங்க உன்னோட மதினி, அவங்க கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசு அப்படின்னு சொல்லி நம்ம மாயாண்டி கண்டிச்சிடுறாரு. இப்போ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பூங்கொடி ரூமுக்கு போகிறாங்க. அப்பா இப்போதான் கண்ணு நல்லா தெரியுது, நல்லா தூங்கணும், காலையில இருந்து இன்ஸ்டியூட் போகணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ மாயாண்டி ஆத்தா அப்படின்னு கூப்பிடுறாங்க அவங்கள. அவங்க வெளியே வராங்க. இங்கே பாருத்தா, என்னதான் பெரிய வசதியான குடும்பத்தில் வாக்கப்பட்டாலும் கூட இங்கே பொம்பளைங்க தான் எல்லா வேலையும் செய்வாங்க. நீ பார்த்ததுல வேலைக்காரங்க சமைக்கிறதுக்கு வீட்டு வேலை செய்யறதுக்குன்னு யாராவது இருக்காங்களா? இல்லை உன் அத்தை சமைப்பாங்க, அப்புறம் என்னோட தங்கச்சி இருக்குல்ல தெய்வானை, அந்த பிள்ளை சமைக்கும். இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க தான் சமைக்குவாங்க. அந்த மாதிரி நீயும் அவங்க கூட சேர்ந்து சமைக்க கற்றுக்கணும். உன் பாட்டுக்கு காலையில் 8 மணி வரையும் 7 மணி வரையும் தூங்கக்கூடாது, சரியா அப்படின்றாங்க. இல்லை எங்கள் வீட்லேயே நான் சமைக்க மாட்டேன், எப்போவுமே நான் அம்மா சமைச்சதை சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இதாக பேசுகிறாங்க. அது தாய் வீட்டில் எப்படி வேணால் இருக்கலாம், இங்கே அப்படி இருக்க முடியாது. காலையில் எழுந்திரிச்சு நீ உன்னோட அதாவது இந்த வீட்டு மருமகளாக நீ என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்றாரு. இல்லை அதெல்லாம் என்னால் செய்ய முடியாது அப்படின்றாங்க பூங்கொடி. நீ நீ செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா இந்த வீட்டு மருமகளாக நீ இருக்கிற அப்படின்னா, இந்த வீட்டில் மற்றவங்க எல்லாரும் உன்னை மருமகளாக ஏற்றுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீ இந்த வீட்டு மருமகளாக நடந்துக்கிட்டு தான் ஆகணும், நான் உன்னை செய்ய வைப்பேன் அப்படின்றாரு. ஆனால் ஒரு சில விஷயம் செய்யணும்னு பூங்கொடி நினைக்கிறாங்க. அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை சொல்லாமலேயே கூட செய்ய தான் செய்கிறாங்க. ஆனாலும் நம்ம மாயாண்டிக்கு என்னென்னா, நான் உன்னை மருமகளாக ஏற்றுக்கிட்டேன், மற்றவங்க எல்லாரும் உன்னை மருமகளாக ஏற்றுக்கணும், அதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஒன்றும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரலையே அப்படின்னு பூங்கொடி அப்போ கூட படுக்குன்னு தான் பேசுகிறாங்க. அது கூட அவங்க பெருசாக எடுத்துக்கிறதுல மாயாண்டி சிரிச்சுட்டு தலையை வருடி விட்டுட்டு போயிடுறாரு. இவர் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் நம்ம பூங்கொடி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ளே போய் தூங்கலாம் அப்படின்னு படுக்கையை விரிக்கிறாங்க. ஏய் என்ன போய் மொட்டை மாடியில் தூங்கு போ அப்படின்றாங்க. நான்லாம் மேலே போக முடியாது, நான் இங்கே தான் தூங்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபேனை ஸ்லோவாக வைக்கிறாரு. ஏன் ஸ்லோவாக வைக்கிற அப்படின்னு கோவமாக கேட்குறாங்க. இல்லை எனக்கு குளிருது அதனால தான் அப்படின்னு. இப்போ போய் பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு வந்தால் குளிராமல் என்ன பண்ணோம், என்னாலாம் ஃபேன் இல்லாமல் தூங்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது, உனக்கு ஃபேன் காற்று மாதிரி சிலுன்னு காற்று வரணும்னா மொட்டை மாடியில் போய் தூங்கு அப்படின்னு ஃபேனை ஸ்லோ பண்ணுறாரு. அதாவது ஃபேன் ஸ்விட்ச் எல்லாம் அவர் இருக்கிற பக்கமாக இருக்குது. எந்திரிச்சு யார் போகிறதுன்னு பூங்கொடி ஒரு மாதிரி புரண்டு படுத்துட்டு இருக்காங்க. அழகருக்கு திடீர்னு ஒரு யோசனை வருது. ஏப்பில் ஹெந்திரி அப்படின்றாங்க. அந்த நேரம் பார்த்து கதவு ஓப்பனில் இருக்குது. இவங்க லாக் பண்ண மாதிரி பண்ணாங்க, பட் லாக் ஆகலை அப்படிங்கிறத பூங்கொடி கவனிக்கல. இவங்க 2 பேரும் சத்தமாக பேசுகிறாங்க. வெளியே இருக்கிறவங்களுக்கு கேட்க தான் செய்யுது. அழகர் கேட்குறாரு, எம்பிட்டு தைரியம் இருந்திருந்தா நீ காலையில் யாரையும் மதிக்காமல் இன்ஸ்டியூட் போயிருப்ப அப்படின்னு கேட்குறாங்க. இவ்வளவு நேரம் ஞாபகம் வரல, இப்போ தான் ஞாபகம் வந்துச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் இருந்துச்சு, அதை கேட்டதுக்கு தானே வெளியே போய் உட்காந்து போராட்டம் பண்ணி எங்கள் அத்தையவே உன்னை வா வீட்டுக்கு அப்படின்னு கூப்பிட வச்ச நீ அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், வெளியே போன்னு சொன்னவங்க தானே உள்ளே கூப்பிடணும், அப்போ தானே நான் வர்றதுக்கு அப்படின்றாங்க. இந்த வீட்டுக்கு என்ன நாங்கள் வான்னு சொல்லி தான் வந்தியா என்ன, அப்படி என்னடி உனக்கு பெரிய வீராப்பு அப்படின்னு. வாடி பொடின்னு பேசினா நான் வாடா பொடன்னு பேசுவேன்னு, அதான் ஏற்கனவே அப்படி தானே பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்றாங்க. அப்போது திடீர்னு பூங்கொடி சிரிக்கிறாங்க. இப்போ எதுக்கு சிரிப்பு வருது உனக்கு அப்படின்னு கோவமாக கேட்குறாங்க. இல்லை எங்கள் அப்பா விட்ட விடல, நீங்கள் எல்லாரும் அப்படியே பயந்து போயிட்டீங்கல்ல, உங்கள் அப்பா பயந்து போய் தானே நான் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டாரு, எல்லாரும் முன்னாடி மன்னிப்பு கேட்டாரு அப்படின்றாங்க. என்ன சொல்கிற நீ அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், எங்கள் அம்மாவை வீட்டை விட்டு வெளியே நிறுத்தியிருக்காரு எங்கள் அப்பா, அதை ஃபோட்டோ எடுத்து வேற அனுப்பியிருக்காரு. அதை பார்த்து பயந்துட்டு என்ன இருந்தாலும் தன் தங்கச்சி கஷ்டப்படுறதை பார்க்க முடியாமல் மிஸ்டர் மாயாண்டி உள்ளே வாமா அப்படின்னு என்னை கூப்பிட்டுட்டாரு. அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் அவரை கேள்வி கேட்கவும் அவரால் தாங்கிக்க முடியாமல் கூனி குறுகி நின்று மன்னிப்பு கேட்டுட்டு உள்ளே வர சொல்லிட்டார் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீ என்ன நினச்சிட்டு இருக்க, அவர் தங்கச்சி மேலே உயிராக இருக்காரு அப்படின்றாங்க. எழுதிட்டு போகுது, அதுக்காக என்ன பண்ண முடியும், தங்கச்சிக்காக அவர் பெருசாக என்ன பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. தேவையில்லாமல் பேசாத அப்படின்னு. உங்கள் அப்பா எல்லாரும் முன்னாடி மன்னிப்பு கேட்டார், கூனி குறுகி நின்னாரே, அதை பார்க்குறதுக்கு எனக்கு என்னம்மா ஆனந்தமாக இருந்துச்சு தெரியுமா அப்படின்றாங்க. உன் அப்பனை இன்னொரு கையும் இல்லாமல் வெட்டி பொலி போடுறேன், அப்போ தாண்டி உங்களுக்கெல்லாம் புத்தி வரும். வேணா பாரு, ஒரு கையை எங்கள் அப்பா வெட்டினாரு, இன்னொரு கையை நான் வெட்டிட்டு ஜெயிலுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம அழகர் சொல்லவும் பூங்கொடி கோவம் வந்துடுது. சட்டையை பிடிச்சிடுறாங்க போயிட்டு அழகர் சட்டையை. அந்த நேரம் பார்த்து நம்ம மீனாட்சி எதுக்காகவோ அழகர்கிட்ட பேசுறதுக்காக வந்தாங்க. அந்த நேரத்தில் இவங்க அவங்க சட்டையை பிடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துடுறாங்க. அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அதுக்கப்புறம் தான் சட்டையை விடுறாங்க. என்ன நடக்குதுங்க, என்னடி ஒரு ஆம்பளை சட்டையை பிடிச்சி சண்டை போட்டுட்டு இருக்க, அப்படி என்ன உங்களுக்குள்ள சண்டை வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. என் அப்பாவோட இன்னொரு கையை வெட்டிட்டு ஜெயிலுக்கு போவேன்னு சொன்னால் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏயா நீ அப்படி சொன்னியா அழகர் அப்படின்னு கேட்குறாங்க.
பின்ன என்னம்மா என்னமோ அத்தைய அவங்க அப்பா வெளியே நிற்க வச்சாராமா, அதுக்காக பயந்துக்கிட்டு தான் நம்ம அப்பா எல்லார் முன்னாடி கூனி குறுகி நின்னாராம், மன்னிப்பு கேட்டாராம், அவங்க தங்கச்சியை வெளியே நிற்க வைக்கக்கூடாதுங்கிறதுக்காக இவளை உள்ள கூப்பிட்டு வந்தாராம். அப்பாவை பற்றி இவ என்னம்மா புரிஞ்சு வச்சிருக்கா, எப்படியெல்லாம் பேசுகிறா அப்படின்னு. அவள் இந்த வீட்டுக்கு வந்து முழுசாக ஒரு நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே அப்பாவை பற்றி அவளால் புரிஞ்சுக்க முடியுமாடா? போடா, அதுக்கெல்லாம் நீ கோவப்பட்டு சண்டை போடுறதை விட்டுட்டு வேலையை பாரு. இங்கே பாருடி, என் முன்னாடியே என் பிள்ளைய சட்டையை பிடிச்சி கேட்குற, என்ன நினச்சிட்டு இருக்க நீ அப்படின்னு. நான் என்ன எல்லாரும் இருக்கும்போது உங்கள் முன்னாடியே சட்டையை பிடிச்சேன்னா, இந்த ரூமுக்குள்ளே நான் சட்டையை பிடிச்சேன், நீங்கள் யோசிக்காமல் கதவை கூட தட்டாமல் உள்ளே வந்தால் அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்றாங்க. அழகருக்கு கோபம் வந்துடுது. பூங்கொடியை பல்லாருன்னு அரைஞ்சிடுறாங்க. பெரியவங்க சின்னவங்கன்னு மதிப்பு மரியாதை கொடுத்து பேச தெரியாது அவனுக்கு. என்ன வளர்த்துருக்காங்க உன்னை உங்கள் வீட்டில், எங்கள் அம்மா கிட்ட இப்படி தான் பேசுவியா அப்படின்றாரு. பூங்கொடி வந்து இந்த விஷயத்த சாதாரணமாக விடணும்னு நினைக்கல. அழகர் அடித்ததுன்றத மாயாண்டி தான் ஏற்கனவே பூங்கொடிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல, அதை மனசில் வச்சுக்கிட்டு நேராக போய் உங்கள் பையன் என்னை அடிச்சிட்டாரு, இதுக்கு மேலே என்னால் இந்த வீட்டில் இருக்க முடியாது, என்னவோ அதாவது நீங்கள் பஞ்சாயத்தில் என்ன சொல்லி என்னை கூட்டிகிட்டு வந்தீங்களோ அதை வச்சு நான் நியாயம் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இவன் என்னங்க ஆனா ஊனா போலீஸ் ஸ்டேஷனுங்கிறா, பஞ்சாயத்துங்கிறா, இப்போ பாருங்கள் எப்படி பேசுகிறான்னு, புருஷன் கை நீட்டி அடிக்கிறது கூட உரிமை இல்லையா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆம்பளை திமிரை அடித்து காட்டக்கூடாது, அது என்ன அடிக்கிறதுன்னு, இவன் மட்டும் அழகர் சட்டையை பிடிச்சி பேசலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அது புருஷன் பொண்டாட்டி சண்டை, நம்ம இதிலெல்லாம் குறுக்க வர முடியாது. அத்தா இங்கே பாரு, நீ ஒரு வேளை இந்த மாதிரி அழகர் உன்னை அடிச்சிட்டான் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நடந்த எல்லாத்தையுமே நீ சொல்ல வேண்டியிருக்கும். தப்பு மேலே எதுவுமே இல்லை அப்படின்னு நீ நினச்சேன்னா தாராளமாக பிராது கொடு. கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே வந்து பதில் சொல்ல தயாராக இருக்கோம், மன்னிப்பு கேட்கவும் தயாராக இருக்கோம். ஆனால் நீ தான் தப்பு பண்ணியிருக்கேன்னு பஞ்சாயத்தில் முடிவு பண்ணாங்கன்னா என்ன பேசுவாங்கன்னு நினச்சிக்கோ அப்படிங்கிறாங்க. திருன்னு முடிக்கிறாங்க பூங்கொடி. இதுக்கப்புறம் எந்த மாதிரி கதைக்களம் அமைய போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.